ஹாய் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்க்ரீஸ் யுவர் வால்யூம் இல்லாட்டி வேர் ஹெட் சாரி வேர் ஹெட்ஃபோன்ஸ். ஸோ இது வந்து லைஃப் பாத் நம்பர் 2. லைஃப் பாத் நம்பர் 2 எப்படி கண்டுபிடிக்கிறது? உங்களோட டேட் ஆஃப் பர்த் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணும்போது ஒரு சிங்கிள் டிஜிட் வரணும். இப்போ 26, 35 அப்படி வந்துச்சுன்னா அது ரெடியூஸ் பண்ணும்போது சிங்கிள் டிஜிட்டாக ஆகணும். எக்ஸப்ட் 11, 22 அண்ட் 33. ஓகே, ஸோ இந்த 3 மாஸ்டர் நம்பர்னு சொல்லுவாங்க. அதுக்கு டிடெக்ஷன் செய்யக்கூடாது. ஓகே, இப்போது லைஃப் பாத் நம்பர் 2 அவங்களுக்கு இப்போது என்ன தெரிய வருது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ அவங்க வந்து ஏதோ விதத்தில் தயங்குறாங்க, புது விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஸோ ஒரு ப்ராக்ரெஸ் போயிட்டுருக்கு. பட் இது பத்தாது. பட் அவங்களுக்கு தெரியும், அவங்க அது கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்காங்க. ஒரு ராம வேகத்தில் போனாலும் ஏதோ ஒரு ப்ரோக்ரெஷன் இருக்குது. அப்புறம் அவங்களுக்குள்ள நிறைய கேம்பிளிங் போகிற மாதிரி இருக்குது. இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, இவங்களை விட்டு போகலாமா, இருக்கலாமா இவங்க கூடயே, ஏன்னா இவங்க க்ராஸ் பண்ணது அவ்வளோ பெரிய பெயின். திருப்பி இவங்களை ஏற்றுக்கலாமா, அவங்க எவ்வளோ நான் மாறிட்டேன்லாம் சொல்கிறாங்களே, மறுபடியும் இவங்களை உள்ளே விட்டா திரும்ப நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு பயமோ தயக்கமோ அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ ரிலேஷன்ஷிப் வைஸ் சொல்லி பார்க்கும்போது அவங்கள வந்து திருப்பி விட்றலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையில் இருக்காங்க. பட் மோஸ்ட்லி இருக்கிறவங்க இல்லை வேண்டாம், நான் விட்டுட்டு போகிறேன், இதுக்கப்புறம் நீ மாறினா மாறாட்டி என்ன, ஒரு தடவை என்னை ஹர்ட் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம்லாம் நான் உன்னை திரும்ப விட முடியாது, ஒரு தடவை பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு, அதில் வந்து என்னோடய வாழ்க்கையை நான் கேம்பிளிங் எல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து மேபி லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணால் இல்லை தாட்ஸ் ஆர் சம்திங் சேஞ்ச் பண்ணால் சரியாகும்னு நினைக்கிறாங்க. பட் அந்த ஹர்ட்டை வந்துட்டு கேரி பண்ணிகிட்டே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு என்னால் அதை டீல் பண்ண முடியாது, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் நார்மலானதுக்கு அப்புறமா நான் வந்து என்னோடய ஹர்ட்டை வந்து நான் டீல் பண்ணிக்கிறேன், ஹீல் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஸோ வந்து இட் இஸ் ஸ்டில் இன் ப்ராக்ரெஸ். ஆனாலும் வந்து அங்கேயே ஸ்டாகண்ட்டாக நிற்கிற மாதிரி இருக்குது. இதை வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் இட் இஸ் சுத்திங் சாரி, அது வந்து சுற்றிட்டுருக்கு. ஓகே, அதனால் இங்கே நிறைய ஃபெமினின் எனர்ஜி தெரியுது. ஸோ ஃபெமினின் வந்துட்டு அவங்களோட மாஸ்குலினை தேடுறாங்க, மாஸ்குலின் அவங்களோட ஃபெமினினை தேடுறாங்க. இது தேடுதல் வேட்டையாக இருக்குது. ஸோ அது வந்து வெளியில் இல்லை, உள்ளே தேடிக்கிறாங்க. வெரி எக்ஸ்ப்ரெசிவாக இருக்கிறது, அப்புறம் ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவாக இருக்கிறவங்க ரொம்ப வர்னபிளாக ஃபீல் பண்ணுறாங்க. பீட் மாஸ்குலின் ஆர் ஃபெமினின், அதாவது ஒரு ஜெண்டர் வைஸ் பார்க்கும்போது அவங்க எப்படி ஐடென்டிஃபை வேணாலும் பண்ணிட்டு போட்டோம். பட் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த என்ன சொல்கிறது, ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவாக இருக்காங்க. அது வந்து மற்றவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்றத அப்படியே சொன்னால் மற்றவங்க அதை வந்து அவங்களுக்கு அகேன்ஸ்டாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ என்னோடய எமோஷன்ஸ் என் கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படின்றத வந்து அதை கற்றுக்கிட்டு இருக்காங்க ஒரு சில பேர். இன்னொரு சில பேர் வந்துட்டு ரொம்ப ரோபோட் மாதிரி இருந்து அவங்களுக்கே ஒரு உணர்ச்சி இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நான் கொஞ்சம் ரொம்ப மாஸ்குலின் எனர்ஜியில் இருக்கிறேன், ஈவன் இஃப் தே ஐடென்டிஃபை ஆஸ் மேல் ஆர் ஃபீமேல், எந்த ஜெண்டராக வேணாலும் இருக்கட்டும். பட் அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரு சில பேர் நான் வந்து ரொம்பவே கல் மாதிரி இருக்கேன், எனக்கும் கொஞ்சம் உணர்ச்சிகள்லாம் இருக்குதான், நான் சொல்லணும், அப்போ தான் நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க முடியும் அப்படின்ட்டு தே ஆர் ட்ரைங் டு எக்ஸ்ப்ரெஸ் தெம்செல்ஸ். அது வந்துட்டு ஒரு ப்ரோக்ரெஸ்ஸாக போயிட்டுருக்கு. டக்குன்னு எடுத்தோடனே வந்துடாது இல்லையா? ஸோ அது வந்து ஒரு ப்ரோக்ரெஸ்ஸாக போயிட்டுருக்கு. அப்புறம் இதில் மேல் அந்த மேல் எனர்ஜி இருக்காங்க இல்லையா, எனர்ஜி சொல்கிறேன், ஆம்பளை பொம்பளை கிடையாது. அந்த எனர்ஜி, மாஸ்குலின் எனர்ஜி, இப்போ வந்து ஆணாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும், இல்லை எந்த ஜெண்டர் ஆனாலும் அவங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கட்டும், அவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு மாஸ்குலின் ஃபெமினின் சொல்லிட்டு 2 எனர்ஜி இருக்கும். மாஸ்குலின் இஸ் வெரி டைரக்ட், ஆக்ஷன் ஓரியன்ட். ஃபெமினின் வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க. ஃபெமினின் எனர்ஜி வெரி சாஃப்ட் அண்ட் வெரி எக்ஸ்ப்ரெசிவ், பட் ஆல்சோ வெரி ஃபியரன்ஸ். திடீர்னு ரொம்ப வேகமாக அவங்களோட இது இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கா. ஸோ இதில் வந்துட்டு மாஸ்குலின் எனர்ஜியை வந்து கேரி பண்ணிகிட்ருக்கிற அந்த பர்சன், அவங்க வந்துட்டு எது நம்மளுக்கு தேவைப்படலன்றது இப்போ தான் புரிஞ்சுக்கிறாங்க. அப்போது அவங்களோட அந்த இமோஷன்ஸ்குள்ளேயே அவங்கக்கிட்ட வந்து ஒரு கண்ட்ரோல்டாக ஒரு பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய ஹீலிங்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. பட் அது வந்து ஒர்க் ஆகுமான்னு தெரியல. மற்றவங்க கூட இருக்கிறவங்கெல்லாம் வந்து அவங்க வந்துட்டு ரொம்ப ரிடிக்யூல் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போது தே ஆர் லூசிங் ஹோப் ஹியர். நான் என்ன பண்ணாலும் எனக்கு வந்து செட் ஆகாது,
என்னால் ஒரு நார்மலாக இருக்க முடியாது, என்னால் ஐ கேனாட் கீப் அப் வித் மை ஓன் இமோஷன்ஸ், ஐ கேனாட் ஷோ மை இமோஷன்ஸ், அதை தப்பாக நினச்சிட்டாங்கன்னா அப்படின்ற மாதிரி அவங்களோட முயற்சிகள்லாம் தப்பாக போயிடுமோன்ற ஒரு பயத்தில் வந்து அங்கே நிற்கிறாங்க. அண்ட் தே லாஸ்ட் ஹோப், முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி. அதனால தே ஆர் ஸ்டில் ஸ்ட்ரகிளிங் வித் என்ன சொல்கிற அந்த இதை செயின்ஸை பிரேக் பண்ணுறதுக்கு தே ஆர் ஸ்டில் ஸ்ட்ரகிளிங் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து லைஃப் பாத் 2. இப்போ உங்களுக்கு என்ன தெரிய வேண்டிய விஷயம்? ஓகே, இப்போ வந்துட்டு லைஃப் பாத் 2க்கு 2026 என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்த்துடலாம். ஓகே ஓகே ஸோ லைஃப் பாத் நம்பர் 2 அவங்களுக்கு 2026 என்ன நடக்க போகுதுன்னா, இங்கே நிறைய பேர் வந்துட்டு ஹீலிங்காகவும் மேனிஃபெஸ்டேஷனுக்காகவும் மற்றும் மற்ற விஷயங்களுக்காகவும் அவங்களுக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கணுன்றதுக்காகவும் அவங்க சோலார் எனர்ஜி யூஸ் பண்ணுறது, அப்புறம் வந்து சோலார் காட் அப்போலோ, அப்புறம் டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் ஆஃப் சூரிய கடவுள் இருக்காங்களே, ஸோ அவங்கள வந்து வர்ஷிப் பண்ணுறது, அவங்க கிட்டேருந்து வந்து எனர்ஜிஸ் எடுக்கிறது, டிஃப்ரெண்ட் சோலார் சிஸ்டம்க்கு ட்ராவல் பண்ணுறது, அந்த மாதிரி நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது 2026 லைஃப் பாத் 2. அப்புறம் வந்துட்டு கிறிஸ்டல்ஸை வச்சு ஒர்க் பண்ணுறது, அதில் வந்துட்டு அவங்களுக்கு ஹீலிங் கிடச்சிட்டு இருக்கும். அப்புறம் வந்துட்டு இப்போது ராக்கெட்டே இல்லாமல் அங்கே போன மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் அவங்களுக்கு அமையும். ராக்கெட்டே நீங்கள் யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க, நாசாலெல்லாம் இல்லை நீங்கள். அப்புறம் இந்தியாவுக்கு ஒன்று இருக்குது இல்லையா, நாசா மாதிரி. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் எதுவுமே யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸே தேவையில்லை, இன்டர்னல் ஃபேக்டர்ஸே நீங்களே வந்து உங்கள் பாடி இங்கே வச்சுட்டு யூ கேன் கோ தேர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வெரி கான்ஷியஸ்லி யூ கேன் டூ திஸ். இங்கே இப்போவே வந்து டூனிங் ஆகிட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லைக் உடம்பு பூரா ஒரு மாதிரி பிசிஸ் அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி போயிட்டுருக்கு 2026 லைஃப் பாத் 2க்கு. அப்புறம் யூ வில் ஃபீல் லைக் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வரும். அப்புறம் வந்துட்டு ஐம் ஸ்டில் ஸ்டாண்டிங், இவ்வளோ நடந்துமே நான் நிற்கிறேனே பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி உங்களை நீங்களே தட்டி கொடுக்குற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். நிறைய விஷயங்கள் நீங்கள் கண்ணு திறந்து பார்க்குற மாதிரி ஃபார் ரியல். எது வந்து வெயிலிங் போட்டு நிறையா மூடி இருந்தாலும் உங்களால் அதை பார்க்க முடியும். உண்மையை உங்களால் சரியாக பார்க்க முடியும், மற்றவங்களால் உணர முடியாததை உங்களால் பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இன்டர் டைமென்ஷன்னு சொல்லுவாங்க. இப்போ அதெல்லாம் வந்து உங்களால் சரியாக பார்க்க முடியும். இன்டர் டிமென்ஷன் அப்படின்றது வந்துட்டு நம்மளுடைய டிமென்ஷன் இங்கே இருக்கிற அந்த 3Dலேயே வந்து ஒரு சில ஸ்பாட்ஸில் வந்துட்டு ஒரு சில போர்ட்டல்ஸ் இருக்கும். அதில் நடக்கிறதெல்லாம் வந்துட்டு ஏதோ கண்ணாடி மாதிரி உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். அங்கே இருக்கிறவங்க உங்களை பார்ப்பாங்க. ஸோ அது கொஞ்சம் உங்களோட சேஃப்டி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் அங்கே இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. சம்டைம்ஸ் வந்து நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது தே கேன் என்டர் ஃப்ரம் தட் டிமென்ஷன் டு திஸ். இப்போவே இது நடக்குதுன்ற மாதிரி தான் இங்கே பார்க்குறேன். 2026 வந்துட்டு உங்களுக்கு நிறைய எனர்ஜி லூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எனர்ஜி வந்து லீக் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் நீங்கள் கொடுக்கக்கூடாது. யூ ஹாவ் டு பி சைக்கிக்கலி ப்ரொடெக்டட். அதாவது சின்ன ஹோல்ஸ் ஆரா லீக்ஸ் இருந்தால் கூட ரொம்ப ஈஸியாக ட்ரெயின் ஆயிடுவீங்க. ஸோ ஹெல்த்தில் ப்ராப்ளம் வரும், அப்புறம் மூடினஸ் வரும். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ நிறைய போர்ட்டல்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் யூ ஓன்ட் பி வெரி ஹாப்பி அட் தட் டைம். என்ன சொல்கிறது, எப்படி யோசிக்கிறதுனே தெரியல அப்படின்ற மாதிரி இருக்கிறது உண்டு. சரி இங்கேருந்து எஸ்கேப் ஆனால் போதும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும். இந்த டைமென்ஷன்லாம் நீங்கள் வந்து முக்கால்வாசி என்ன பண்ணுவாங்கன்னா, நான் இதை பார்த்தாலும் நான் இதை பார்க்கலன்ற மாதிரியே ப்ரிட்டெண்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. அதாவது அந்த எதிராளியை வந்து திசை திருப்பணும், இல்லை அவங்களோட சீக்ரெட் அவங்கக்கிட்ட தான் இருக்குது, நான் எதுவுமே பார்க்கல, நான் எந்த சீக்ரெட்டும் பார்க்கல, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நான் உன்னை பார்க்கல, நீ என்ன பார்க்கல அப்படின்ற மாதிரியே பாவலை பண்ணிகிட்ருப்பாங்க. அப்புறம் வந்துட்டு இவங்களுக்கான ட்ரைனிங் இப்போவே போயிட்டுருக்குன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போவே 2025 வந்துட்டு இன்ட்யூஷன் ட்ரைனிங் நிறைய பேர் லைஃப் பாத் 2 இருக்கிறவங்க பண்ணிகிட்ருக்கீங்க. பண்ணலை இப்போ வரைக்கும் நீங்கள் பண்ணலை, லைஃப் பாத் 2 இருந்துட்டு நீங்கள் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இன்ட்யூஷன் ட்ரைனிங், சைக்கிக் அபிலிட்டிஸ் எல்லாருக்கிட்டையும் இருக்குது. பட் இப்போதைக்கு கொஞ்சம் மறைஞ்சு போயிருக்கும். ஓகே, ஒருவேளை உங்களுக்கு அதில் ரொம்ப நாளாக எக்ஸ்போஷர் கிடைக்கல, இப்போ தான் நீங்கள் புதுசாக அதை கேள்விப்படுறீங்க அப்படின்னா நல்லா ரிசர்ச் பண்ணிவிட்டு, பட் அதுக்கான சைடு எஃபெக்ட்ஸும் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் எல்லாத்துக்குமே ரிசர்ச் அதுக்கப்புறமா உங்களுக்கு அதை சூட் ஆகும்னா எடுங்க. பட் ஆல்வேஸ் பி ப்ரொடெக்டட்.
உங்களோட ட்ரெய்னிங் வேறு லெவலில் இருக்கும். ஸோ கண்ணை மூடிட்டு இருந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு உங்களை சுற்றி இருக்கிறதெல்லாம் தெரியும். இது வந்து நியூசன்ஸாக கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி சொல்கிறேன், நல்லா தூங்கிட்டு இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு கண் ஓப்பனாக இருக்கும். அதாவது கண் மூடிட்டு இருக்கும். ஃபிசிக்கல் ஐஸ் க்ளோஸ்டாக இருக்கும். ஸ்பிரிச்சுவல் ஐஸ் ஓப்பனாக இருக்கும். ஸோ பக்கத்தில் யார் வந்தாலும் உங்களுக்கு நல்லாவே ஃபீல் ஆகும். நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது ஃபீல் ஆகும். எவன்டா அவன் பக்கத்தில் நிற்கிறான் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் யூனோ தே குட் பி லைக் ஃப்ரம் த அதர் டிமென்ஷன் ஜஸ்ட் ஹேவிங் அ லுக் அட் யூ. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நாம் எவ்வளோ க்யூரியஸாக இருப்போமோ அதே மாதிரி அவங்களும் க்யூரியஸாக இருப்பாங்க. நம்மக்கிட்ட அவங்க கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ஆட்டோமேட்டிக் ரைட்டிங், ஸோ நிறைய சைக்கிக் அபிலிட்டிஸ் தான் வந்துட்டு எல்லா லைஃப் பாத்துக்கும் ஓப்பன் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பட் இது வரைக்கும் நான் 2 அவ்வளோதான் வந்திருக்கேன். லைஃப் பாத் 2 வரைக்கும் தான் வந்திருக்கேன். ஸோ யூல் பி லைக் த ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்குள்ளே அந்த க்ரியேட்டிவிட்டி ஜாஸ்தி ஆகும். உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த எம்பத்தி ஜாஸ்தி ஆகும். ஸோ உங்களுக்கு முதல்ல அந்த எம்பத்தி உங்களுக்கு ஃபஸ்ட்டு காட்டிக்கோங்க. அப்புறமா நீங்கள் மற்றவங்ககிட்ட காட்டிக்கலாம். ஸோ அந்த பேலன்ஸ் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் உங்களோட அந்த லோவர் சக்ராஸ் இருக்கு இல்லையா, அதாவது ரூட், சேக்ரல், சோலார். ஸோ இந்த 3மே வந்து ஸ்டெடியாக இருக்கணும். அப்போ தான் மேலே இருக்கிற சக்ராஸ் நல்லா ஒர்க் ஆகும். கீழே வந்து சரியாக இல்லைன்னா மேலே இருக்கிறது வந்துட்டு டிஸ்ஃபங்க்ஷன், ஒரு ப்ராப்ளமேட்டிக்காக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுவும் யூ டோன்ட் வாண்ட் தட். அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. யூ ஹாவ் டு டூ சக்ரா கிளென்சிங் எல்லாமே. அப்புறம் வந்து மெடிடேஷன் பண்ணுறதா இருக்கட்டும், சக்ரா கிளென்சிங் பேலன்சிங் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லோரும் வந்து ராங்காக பண்ணுறாங்க. எடுத்தோன்னே க்ரௌன் சக்ராலிருந்து கீழே இறங்குறது, அப்படி பண்ணக்கூடாது. க்ரௌன் சக்ரான்றது வந்து நம்ம தலைக்கு மேலே இருக்கிறது. அப்புறம் புருவத்துக்கு நடுவில் இருக்கிறது வந்துட்டு 3rd ஐ சக்ரா. அதுக்கப்புறம் த்ரோட் சக்ரா இருக்குது. அப்புறம் வந்து இந்த நெஞ்சுக்குழின்னு சொல்லுவாங்கள்ல, அங்கே வந்து ஹார்ட் சக்ரா இருக்குது. ஸோ இந்த 4மே வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா கீழே இருக்கிற 3 நல்லா ஃபங்க்ஷன் ஆகணும். அதுதான் வந்து ஃபவுண்டேஷன். ஸோ ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன்லேருந்து தான் மேலே வரணும். ஓகே, கிளென்சிங்காக இருக்கட்டும், பேலன்சிங்காக இருக்கட்டும், அப்புறம் வந்து ப்ராப்பராக மெடிடேஷன் பண்ணுறதா இருக்கட்டும், கீழிருந்து அப்படியே ஆக்டிவேட் பண்ணிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஆல்வேஸ் பி கிரவுண்டட் அண்ட் யூ ஹாவ் டு ஹேவ் திஸ் ஷீல்டிங்னு சொல்லுவாங்க. மெடிடேஷன்லேயே வந்து ஷீல்டிங் பண்ணுறது எப்படின்றத சொல்லி தருவாங்க. அதையும் நீங்கள் கற்றுக்கணும். அதுக்கப்புறம் சேக்ரெட் சர்க்கிள். ஸோ சேக்ரெட் சர்க்கிள் எப்படி போடுறதுன்றது நான் ஷார்ட்ஸில் என்னோடய சேனல்லே போட்டிருக்கேன். அதை போய் பாருங்கள். அப்புறம் வந்து சால்ட் பாத்ஸ், டெய்லி சால்ட் பேத், எல்லாத்தையும் உப்பு சுற்றி போட்டுக்கிறது. இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட ஆரா வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிறதும் இல்லாமல் நல்லா கிளென்ஸாகவும் இருக்கும், கிளென்சிங்காகவும் இருக்கும். அப்புறம் யூல் பி ஏபிள் டு மேனிஃபெஸ்ட் எவ்ரி திங். யூல் பி நோயிங் ஹவு டு மேனிஃபெஸ்ட். ஸோ இதில் நான் வந்து கில்லி அப்படின்ற மாதிரி ஒரு இதுக்கு நீங்கள் வருவீங்க. அப்புறம் யூல் பி அட்ராக்டிங் லாட் ஆஃப் அபண்டன்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. பட் அதுக்கு முன்னாடி யூல் ஹாவ் டு ஃபேஸ் திஸ் டவர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் யூ வில் பி கெட்டிங் லாட் ஆஃப் திங்ஸ். அதை நீங்கள் அடக்காத்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு நீங்கள் நிறைய எஃபர்ட் போடணும், நிறைய சாய்ஸஸ் உங்களுக்கு வரும். பட் வந்து எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்ற மாதிரி தான் ஃபஸ்ட்டு அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். பட் அந்த பேஷன்ஸ், ப்ரிசர்வரன்ஸ் தான் ரொம்பவே முக்கியம். இதில் இருக்கிறவங்க வந்து நிறைய பேர் கேஆஸ் மேஜிக் யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கேஆஸ் மேஜிக் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் தனியாக தேடி பாருங்கள். யூடியூப்பில் நிறைய பேர் போட்டிருக்காங்க. ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன், கேஆஸ் மேஜிக்கை வந்து ஒரு பிகினர் லெவல்லேருந்து சொல்லிட்டு வர்றதுக்கு ஐவி கார்வி அப்படின்ற ஒரு யூடியூபர் இருக்காங்க. அவங்களோட சேனலில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அவங்க உங்களுக்கு தெளிவாக சொல்லுவாங்க. ஸோ அதை வச்சு இந்த டல்பாஸ், chaos magic entities create பண்ணி for protection of your family, for doing certain things for you and your family, அப்புறம் getting your own familiar spirits, அதுக்கப்புறம் உங்களுக்கான அந்த servitors அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்கெல்லாம் யார், அந்த என்டைட்டிஸ் எல்லாம் யார், ஃபஸ்ட்டு கேஆஸ் மேஜிக் என்னன்றதை ஃபஸ்ட் வந்து தெரிஞ்சுட்டு வாங்க. அதுக்கு முன்னாடி மேஜிக் தான் என்னென்னு ஃபஸ்ட் வந்து தெரிஞ்சுட்டு வாங்க. இட்ஸ் அ லாங் ப்ராசஸ், பட் இட் வில் ஹெல்ப் யூ இன் த லாங் ரன். அதோட ஷிஃப்டர் எனர்ஜி இங்கேயும் தான் தெரியுது. ஓகே, அண்ட் நீங்கள் வந்துட்டு ரொம்ப பயப்படாமல் இருப்பீங்க. யாராக இருந்தால் என்ன நான் பார்த்துக்குவேன் அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜியில் நீங்கள் இருப்பீங்க. அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, அவங்களோட சாதகமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். அண்ட் உங்களை பற்றி நிறைய பேர் பேசிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் உங்களை மாதிரி இருக்கிற மற்றவங்க வந்துட்டு உங்கள்கிட்ட கம்யூனிகேஷன் வச்சு அதில் ஒரு ஸ்பார்க் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. லைக் ஷேரிங் இன்ஃபர்மேஷன். இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன் இல்லையா, அப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் மற்றவன்ட்ட சொல்வீங்கள்ல, லைக் வேர்ட் ஆஃப் மவுத்.
யா அந்த மாதிரி வந்து ஸ்ப்ரெட் ஆகும் நிறைய இன்ஃபர்மேஷன். அது வந்து இந்த கான்ஷியஸ்னஸை அதிகப்படுத்தும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே சமயம் வந்துட்டு ஃபயர் மேஜிக் அதை பற்றி தெரிஞ்சுப்பீங்க. ட்ரக்கானிக் மேஜிக் பற்றியும் தெரிஞ்சுப்பீங்க. அதோட வந்துட்டு செக்மெண்ட் ஷீஸ் காலிங் அவுட் ஃபார் யூ. ஓகே, எஸ்பெஷலி செக்மெண்ட், அதாவது பிரத்யேகர அதே இதில் இருக்கிறவங்க. மேபி உங்களுக்கு செக்மெண்ட் எஜிப்ஷியன் காடஸ் அங்கே போகிறதா இருந்தாலும் சரி, இல்லாட்டி பிரத்யங்கரா இருக்காங்கல்ல நம்மளோட ஹிந்து டைட்டி, அவங்கக்கிட்ட கூட யூ கேன் இன்வோக் ஹர். அவங்களுக்கு தேவைப்படுற அந்த படையல் அவங்கள எப்படி கும்பிட்றது இல்லை ரிசர்ச் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் வந்து இது பண்ணுங்கள். ஸோ இதில் நிறைய சோலார் எனர்ஜி இருக்குது. அதாவது நிறைய மேஸ்குலன் எனர்ஜி தான் வந்துட்டு 2026க்கு உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது ரொம்ப உனக்கு பிடிக்குதோ இல்லையோ நீங்கள் செஞ்சு தான் ஆகணுன்ற மாதிரி ஒரு டாமினேட்டிங் ப்ரெஸ்ஸிங் எனர்ஜி. அது நீங்கள் எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்கன்றது தான் விஷயமே லைஃப் பாத் 2க்கு. ஓகே, ரொம்ப ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ரொம்ப வந்துட்டு மூச்சுட முடியாத அந்த மாதிரி கூட இருக்கலாம். பட் நீங்கள் இப்போவே ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா, இஃப் யூ ஆர் கிரவுண்டட், இஃப் யூ ஆர் கிளென்சிங் யுவர் சக்ராஸ், இஃப் யூ கீப்பிங் யுவர் என்ன சொல்கிறது பாடி க்ளீன், அதாவது ஸ்பிரிச்சுவலாகவும் இமோஷனல் மென்டலாகவும், இஃப் யூ ப்ரிப்பேர்ட் இன் ஆல்வேஸ், இஃப் யூ கிளென்சிங் இட் எவ்ரி டே அண்ட் கீப்பிங் யுவர் செல்ஃப் பியூர் அண்ட் ஆல் தேட், அண்ட் ஷோர் அது வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஈஸியாக இருக்கும் அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் இங்கே நிறைய பேர் வந்துட்டு வேறு வேறு டைரெக்ஷனில் போவீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. க்ரியேட்டிங் யுவர் ஓன் ரியாலிட்டி. இது எப்படின்னா லைக் ஹாக்வர்ட்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் அவுட் ஆஃப் எல்லாருக்குமே வந்து அவுட் ஆஃப் இதாக வருது. என்னோடய ரீடிங் ஃபஸ்ட்டு நான் ஆரம்பிக்கும் போதுலேருந்து இப்படி தான் நடக்குது எனக்கு. லைக் ரொம்ப ஃபார் ஃபெச்டாக, நாட் ஏபிள் டு பிலீவ் அப்படின்ற மாதிரி, பிலீவ் இட் ஆர் நாட் அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்துச்சு. நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருப்பேன், எனக்கு மட்டும் எப்படா அப்படின்ற மாதிரி. பட் இதுதான் வந்து ரியாலிட்டி. ஓகே, தட் இஸ் பாசிபிள். அதெல்லாம் வந்து நிறைய பேர் அனுபவிச்சிருக்காங்க. ஹாக்வர்ட்ஸ் மாதிரி சம் கேசல் அதே மாதிரி என்விரான்மெண்ட்டில். ஓகே, பட் வந்து வேறையாக தான் இருக்கும். என்ன சொல்கிறது, வேறு லாங்குவேஜ். இப்போது ஹாரி பாட்டர் மாதிரி வேறு ஒரு ஸ்கூல் சொல்லுவாங்களே, சில்வர் மோரா சம்திங், ஐவர் மோர் சம்திங், எனக்கு தெரியல, ஞாபகம் இல்லை. ஸோ அந்த மாதிரி யூ வில் கெட் யுவர் ஓன் இது, யூ வில் சீ தேட் இந்த இன்டர்டிமென்ஷனில் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நீங்கள் அட்மிஷன் போடுவீங்களா, சேருவீங்களா, சேர்த்துக்குவாங்களா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஓகே, அதையும் நான் சொல்லிக்கிறேன். பட் அப்படி ஒரு விஷயம் இருக்குன்றதை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்ப்பீங்க. அது ஃபஸ்ட்டு உங்களுக்கு ப்ராசஸ் ஆகணும் இல்லையா, அது. அப்புறம் யூ கேன் யா ஆக்சுவலி நானே வந்து ஸ்லீப் என்ன லூசிட் ட்ரீமிங், ஸோ அதிலே நான் வந்துட்டு பார்த்துருக்கேன். இப்போது நான் அது இது எப்படி என்ன வருதுன்னு எனக்கு புரியல ஃபஸ்ட்டு. இட்ஸ் லைக் தந்த்ரா அதை பற்றி சொல்கிறது. லைக் ஒரு பர்சன் ஃபுல்லாக பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டுருந்தாங்க, அப்புறம் சாரி. ஓகே, அப்புறம் வந்துட்டு ஒரு ஃபெமிலியர் ஃபேஸ் தான் அவங்க. கழுத்தில் வந்துட்டு அந்த இது தொங்கிட்டு இருந்துச்சு, ஸ்கல் மாலை தொங்கிட்டு இருந்துச்சு. அண்ட் ஷி வாஸ் டீச்சிங் தாந்திரிக். நம்மளோட இந்தியன் இதில் தாந்திரிக் தானே சொல்லுவாங்க. ஓகே, விசார்ட்ஸ், விச்சர்ஸ், வார்லாக்ஸ் இதெல்லாம் வந்து வெஸ்டர்ன் கான்செப்ட். நம்மளுக்கு வந்துட்டு தாந்திரகம், யாந்திரிகம் அந்த மாதிரி தானே சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி என்னமோ சொல்லிகிட்டு இருந்தாங்க. எனக்கு அது பாதி புரிஞ்சு பாதி புரியல. ஏதோ ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்ப வர மாதிரி இருந்துச்சு. ஓகே, அப்புறம் வந்துட்டு நாங்கள் போகும்போது எப்படி போனேன்னு தெரில. அதுவும் கிளாஸ் ரூம் மாதிரி தான் இருந்துச்சு. நிறைய பேர் என் கூட உட்காந்துருந்தாங்க. அப்புறம் இந்த லேடி வந்துட்டு ஏதோ கிளாஸ் நடக்கிற மாதிரி அந்த டெஸ்கெல்லாம் சுற்றி சுற்றி வந்துட்டு எங்களுக்கு தாந்திரா அப்படின்ற மாதிரி என்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க. ரிச்சுவல் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நடந்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் திரும்ப வரும்போது ஸ்கூல் முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி பெல் அடிச்சோட நான் மற்றவங்கெல்லாம் வந்து ஒரு வண்டியில் ப்ரைவேட் வேனில் ஏறிட்டு வி ஆர் கோயிங் டு ஹோம் அப்படின்ற மாதிரி ஒரு வந்துச்சு. லைக் வாட் அப்படின்ற மாதிரி எனக்கு எந்திரிச்சோன்னா தோணுச்சு. பட் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, இட்ஸ் ரியல். அந்த மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் யூ வில் சி, மேபி யூ வில் சி த சேம் திங் ஐ சா. பட் அந்த மாதிரி ஒரு ரியாலிட்டி இருக்குது. ஓகே, அந்த மாதிரி நீங்கள் பார்ப்பீங்க. இல்லாட்டி இந்த இது லைஃப்லேயே, அதாவது இப்போ இருக்கிறீங்கல்ல, ஸோ இங்கேயே வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி உங்களோட ஓன் அக்கௌண்ட்டில் ரிசர்ச் பண்ணும்போது அதுவே ஒரு ஸ்கூலிங் மாதிரி. இப்போ நிறைய பேர் விசார்ட் ஸ்கூலு, நிறைய யூனிவர்சிட்டிஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. மேஜிக் ஸ்கூல், மேஜிக் டேரட் ஃபார் டேரட் ஸ்கூலிங் கோர்சஸ் நிறைய ஆரம்பிச்சிருக்காங்க. யூனிவர்சிட்டியே இருக்குது. நம்மளோட இந்தியன் இதுலேயே வந்து யூனிவர்சிட்டியில் வச்சுருக்கிறாங்க.
அதுக்குன்ட்டே ஆன்லைனில் இப்போதைக்கு ஆன்லைனில் மேபி அது ஆஃப்லைனில் கூட வர்றதுக்கு ஃப்யூச்சரில் வாய்ப்பு இருக்குது. யூ அண்டர்ஸ்டாண்ட் வேர் ஐம் கம்மிங். ஸோ அது மாதிரி உங்களுக்கு யூ வில் கெட் சம்திங். நீங்கள் தேடி போகிறதா இருக்கட்டும், இல்லாட்டி அதுவே அமையிறதா இருக்கட்டும், பட் யூ வில் டெஃபினெட்லி கெட் தேர். This is what I'm seeing here for you. Life path number 2. But eventually you will get used to it. And உங்களுக்கு அப்புறம் இருக்க ஜென்ரேஷனுக்கும் நீங்கள் அதை சொல்லித்தர மாதிரி இருக்கும். அப்புறம் உங்களோட யூனோ இதில் வேற ஒரு விஷயம் தெரியுது. லைக் டபுள் லைஃப் வாழ்கிற மாதிரி. ஒரு லைஃப் வந்து நீங்கள் இங்கே இந்த மண்டேன் லைஃப் இது வாழ்ந்துட்டுருக்கிற மாதிரி. அப்புறம் நீங்கள் நைட் இல்லாட்டி ஒரு சில டைம் இந்த மண்டேன் லைஃப்பில் வந்து ஒரு பர்டிகுலர் டைம் வச்சுக்கலாம். அந்த டைமில் வந்து நீங்கள் அங்கே வாழ்கிற மாதிரி இருக்கும். அங்கே போய் அங்கே அந்த லைஃப் வாழ்கிற மாதிரி இருக்கும். ஸோ டபுள் லைஃப் வாழ்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. நார்மல் லைஃப் அண்ட் மிஸ்டிக்கல் லைஃப். அந்த உலகத்துக்கே போய் இது பண்ணுற மாதிரி கூட இருக்கலாம். ஓகே, அண்ட் நிறைய மிஸ்டிக்கல் திங்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அது மட்டும் ஃபார் ஷோர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபார் லைஃப் பாத் 2. ஓகே, யா. Thank you for watching Levantide Plus P. Consider subscribing, liking, sharing, commenting, and push on the notification button for more such amazing videos. Thank you.